ஒன்றும் இப்ரா அடுத்தது ஒரு பிளேஸு. இப்ரா ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே நேராக இப்போ நம்ம இங்கே வேலைக்கு வந்தோம். வேலைக்கு வந்த இடத்துல இங்கே ஒரு நதி இருக்குது. அப்படியே காலையில் குளிச்சுட்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கிறோம். பார்த்தா தண்ணி இல்லை, ஆனால் நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், எங்கெங்கெல்லாம் வீடு எல்லாம் மேலெல்லாம் இருக்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்டெல்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. பாருங்கள், நம்ம ஊர் மாமரம், கொய்யா மரம், அத்திப்பழம், நல்லத்திப்பழம். தண்ணி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. எல்லாமே இது பேரிச்சம்பழம் தோப்பு தான். பேரிச்சம்பழம் தான் இங்கே அதிகமாக இருக்குது. தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. நம்மளுக்கு அங்கே போனால் அருவியாட்டம் இருக்கும். நல்ல இடம், பார்க்குறதுக்கு நல்ல இடம். பாருங்கள், கடவுள் கொடுத்த இது இயற்கையான ஒரு சூழ்நிலையை கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. மலையிலேருந்து எப்படி தண்ணி சேமித்து கொண்டுட்டு வராங்க பாருங்கள், வாய்க்காலில் அழகாக தண்ணி வீணாக்காமல் அழகாக எடுத்துகிட்டு வராங்க. ஆமாம், இன்னும் நம்ம குளிக்கிற இடம் வந்துடுச்சு. தண்ணி நிறையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தண்ணியெலாம் எங்கேருந்து வருதுன்னே தெரியல. ஆனால் இந்த பாறையில் தண்ணி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. இங்கே கடவுள் அழகான ஒரு இயற்கையான படைப்பை படைச்சிருக்கு.